வணக்கம். காம் அக்கௌண்ட் மேனேஜரில் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ரிப்போர்ட்ஸ், ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் ரீஃப்ரெஷ் கிளிக் பண்ணுறேன். நம்மள்கிட்ட இருக்கிற ஸ்டாக் டீட்டெயில்ஸ் இதில் காமிக்குது. ஸ்டாக் குவான்டிட்டி எல்லாமே மைனஸில் இருக்குது. இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி செய்யாமல் சேல்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்டாக் ஃபுல்லுமே நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது. இதை எப்படி இப்போ கரண்ட் ஸ்டாக் வேல்யூக்கு கொண்டு வர்றது? நம்ம நார்மலாக ஸ்டாக் அப்டேட் பண்ணுறதுக்கு மாஸ்டரில் ஸ்டாக் அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் கேட்டகிரி செலக்ட் பண்ணுறேன். கேட்டகிரி நன்னு ஒரே ஒரு கேட்டகிரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை கொடுத்து லோட் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 2196 ஐட்டங்கள் இதில் இருக்குது. ஸோ இது அத்தனைக்குமே ஸ்டாக் ஒரே நாளில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை. நம்ம எப்படி இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். மாஸ்டரில் ஐட்டம் பல்க் அப்டேட்ஸ் இந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு குரூப்பில் இப்போ நான் மசாலாவை செலக்ட் பண்ணுறேன். கம்பெனியில் சக்தி இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ குரூப் மசாலா கம்பெனி சக்தி அதில் இருக்கிற அனைத்து ஐட்டங்களும் இங்கே லோட் ஆகிடும். இப்போ இங்கே ரேக்குங்கிற ஆப்ஷனில் R1 அப்படின்னு டைப் பண்ணி ரேக்கோட நம்பர், இந்த சக்தி மசாலா சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள்லாம் எந்த ரேக்கில் வச்சுருப்போமோ அந்த ரேக் நம்பரை இங்கே கொடுத்து ரேக்குங்கிறத கிளிக் பண்ணணும். தகவல் சேமிக்கப்பட வேண்டுமா? எஸ். இப்போ இந்த சக்தி மசாலா சம்மந்தப்பட்டது அனைத்துமே R1ன்னு வந்துடும். இப்போ நான் இங்கே நியூ கிளிக் பண்ணுறேன். மற்ற ஐட்டங்களுக்கெல்லாம் ரேக்ஸ் இருக்காது. சக்தி மசாலாவுக்கு மட்டும் ரேக் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு மசாலா ஆச்சி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஆச்சி மசாலா ஃபுல்லாக R2 அப்படிங்கிற ரேக்கில் இருக்குது. இதை அப்டேட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எந்தெந்த பொருட்களை எந்தெந்த ரேக்கில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணணும். இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு குரூப்பையும் கம்பெனியும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்டுங்கிற ஆப்ஷனில் டாபர் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே டாபருங்கிற ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இங்கே லோட் ஆகிடும். இப்போ இதுக்கான குரூப் ஹெல்த் கேர் அப்படின்னு கொடுத்து குரூப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் குரூப்பில் போய் ஹெல்த் கேரை செலக்ட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். பாருங்கள், அனைத்துமே குரூப் சேஞ்ச் ஆகிருக்கும். அடுத்து கம்பெனிக்கு டாபர் கொடுத்து கம்பெனியை கிளிக் பண்ணுறேன். எஸ். ஸோ அனைத்துமே லோட் ஆயிரும். இப்போ இதில் கேட்டகரியை மட்டும் நம்ம தனியாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஆம்லா AMLA டைப் பண்ணுறேன். இங்கே லிஸ்ட்டில் எதுவுமே காமிக்கலை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வைல்டு சர்ச்சை ஆன் பண்ணிக்கணும். இங்கே கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை ஷார்ட்கட்டாக Ctrl+W அப்படின்னு இங்கே இருக்கிறப்பே ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகிடும். இந்த அம்லா ஐட்டங்கள் மட்டும் நமக்கு இங்கே லோட் ஆகிருக்கு. இதை கேட்டகரிக்கு கொடுத்துட்றேன். இப்படி தான் நம்ம குரூப்பு, கம்பெனி, கேட்டகரி, ரேக் இந்த ஆப்ஷன்ஸ் ஃபுல்லுமே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டாக் அப்டேட்டில் நியூ கிளிக் பண்ணுறேன். இப்போ நம்ம ரேக் வைஸாக இந்த ஐட்டம்ஸை லோட் பண்ணலாம். ஸோ R1 கொடுத்து லோட் கொடுக்குறேன். இப்போ சக்தி மசாலாவில் இருக்கிற அனைத்து ஐட்டங்களும் இங்கே லோட் ஆகிடுது. லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒவ்வொரு பொருள்லையும் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இந்த குவான்டிட்டிங்கிற களத்தில் நம்ம டைரெக்டாக டைப் பண்ணிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக எல்லாத்துலேயுமே நான் 100 டைப் பண்ணுறேன். பண்ணிட்டு சேவ். ஓகே. இப்போ ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் போயிட்டு மசாலா குரூப்பில் சக்தி செலக்ட் பண்ணி ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இந்த முதல்ல இருக்கிற 4 ஐட்டத்துக்கு மட்டும் நான் 100 கொடுத்துருந்ததுக்கு 100 வந்துடுது. இது மாதிரி நம்ம ரேக் வைஸாக ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரேக் எடுத்து ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ 2வது நாள் R2ங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் F5 ப்ரெஸ் பண்ணுறேன். லோட் ஆகுது. இதில் நம்ம குவான்டிட்டியை டைப் பண்ணி 2வது ரேக்கில் இருக்கிற ஸ்டாக்கை ஃபுல்லாக கரெக்ட் பண்ணிடலாம். இப்படி நம்ம கடையில் ஒரு 20 ரேக் இருக்குன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தால் 20 நாளில் அத்தனை பொருளுக்குமான ஸ்டாக்கை நம்ம சரியாக உள்ளே கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்டாக்கை ஃபுல்லாக சரி செஞ்சதுக்கப்புறம் பர்ச்சேஸ் என்ட்ரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரணும். 1-2 மிஸ்ஸிங் ஆயிருந்தாலும் இந்த ஸ்டாக் அப்டேட் ஆப்ஷனில் நம்ம ஃபியூச்சரில் மாற்றிக்கலாம். நன்றி, வணக்கம்.